எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக மேப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வேர்ல்டு மேப்பில் வந்து பேஜ் நம்பர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 29ல் வேர்ல்டு மேப் இருக்குது. அந்த பிளேசஸ் எல்லாமே ஆக்சுவலாக எவ்வளோ பிளேசஸ் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ப்ளஸ் அது கூட நம்ம வந்து பேஜ் நம்பர் 3 புக்கில் பேஜ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்ல்டு மேப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. இவ்வளோ பிளேசஸ் இருக்குது, எப்படி மார்க் பண்ணுறது, ரொம்ப கொச்சன்னு இருக்குது, எப்படி இந்த இடத்தெல்லாம் பிளேஸ்லாம் மார்க் பண்ணுறது அப்படின்றது எதுவும் நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நான் அந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்தியாவுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே சைனா, அதே மாதிரி சி மாதிரி இங்கே முடியும். சி அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா இங்கே சைனா எழுதிருவீங்க. சைனாலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே போனீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர். அதுக்கு என்னென்ன நேம் சொல்லியிருந்தேன், ரஷ்யான்னு சொல்லியிருந்தேன், சோவியத் யூனியன் சொல்லியிருந்தேன். இந்தியாவுக்கு கீழே இருக்க ஓஷன் பேர் இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம், நியூசிலாந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு தீவு இருக்கும். இந்த சைனான்னு சொல்லி இப்படி போனல, சைனாவுக்கு கீழே இப்படி ஒன்று இருக்குல்ல, அங்கே எழுதிடக்கூடாது. அதுக்கு தண்ணிக்கு வெளியே வந்தவன என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு தீவு இருக்கா, இந்த ஐலாண்டு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜப்பான் சொல்லுவாங்க. ஜப்பான் எதுனா பண்ணுங்க, ஜப்பான் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணி ஜப்பான் அப்படின்னு எழுதிடலாம் நீங்கள். அதுவே வந்து ஹிரோஷிமா இல்லை நாகாசாக்கின்னு கேட்டாங்கன்னா ஜப்பானோட ஃபஸ்ட்டு எண்டு வந்து ஹிரோஷிமா, நெக்ஸ்ட் எண்டு லாஸ்ட் எண்டு வந்து நாகாசாக்கி அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு ஓஷன் ஒரு வாட்டி பார்த்துடலாம். பசிபிக் ஓஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இங்கே ஒரு வாட்டி எழுதலாம், இல்லை இங்கே எழுதலாம், உங்கள் சாய்ஸ் தான். நார்த்துன்னு கேட்டாங்கன்னா மேலே, சவுத் பசிபிக் ஓஷன் கேட்டாங்கன்னா கீழே, நார்த் அட்லாண்டிக்னா மேலே, சவுத் அட்லாண்டிக்னா கீழே. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ரீஜன்லேருந்து ஒன்று கேட்பாங்க சொல்லியிருந்தேன். ஆஃப்ரிக்காவோட மேலே டாப்பில் தான் என்ன எழுதணும், மொராக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொராக்கோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸில். இந்த மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெண்டு மாதிரி வரும். அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், ஒட்டினா மாதிரி தண்ணியில் தூக்கி போய் போட்டுறக்கூடாது, தண்ணிக்கு வெளியே உள்ளே வரணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. மேலே இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு மேலே இருக்கிறது வந்து கனடா. திரும்ப அதுக்கு மேலே போனீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே மட்டும் எழுதினாலே போதும். இங்கே எழுத தெரியும் அப்படின்னா இங்கே இந்த ரீஜன் நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம், இல்லை இந்த ரீஜனும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னது, கனடா. இதுக்கு மேலே இருக்கிறது தான் கனடா. ஓகேவா? நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த மட்டும் எழுதுங்க, கனடான்னு கேட்டாங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற இடத்துல எழுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த உங்களுக்கு கிளியராக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். செம்ம ஈஸி ஆக்சுவலாக இந்த மேப்பு. இங்கே ஒரு டைனோசர் இருக்கா, இந்த டைனோசர் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். இது பெரிய டைனோசர். இந்த டைனோசர் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ் சொன்னால் ஈஸியாக புரியும். இந்த பெரிய டைனோசர் வந்து இந்த குட்டி டைனோசரை சாப்பிட போகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த குட்டி டைனோசர் தெரியுதா, இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குது, உடம்பு இருக்குது, முதுகு இருக்குது, ஒரு டைல் இருக்குது, பார்க்க ஒரு டைனோசர் மாதிரி தெரியுதா உங்களுக்கு, கை இருக்குது. இந்த டைனோசரை வந்து சாப்பிட போகுது. புரியுதுங்களா? அது கூட இன்னொரு டைனோசரும் ஒன்று வருது. மொத்தம் 3 டைனோசர் இருக்குது. இந்த டைனோசருக்குலாம் பேர் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இங்கே பாருங்கள், இந்த ரீஜனில் ஒரு ஷூ தெரியுதா, இந்த ரீஜனில் ஒரு ஷூ தெரியுதா, ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி தெரியுதா. இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவை வச்சு நம்ம ஃபுல் கதையும் எழுதிட வேண்டியதான். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பெரிய டைனோசர் இருக்கா, அந்த பெரிய டைனோசரோட கண்ணு தான் இந்த இடம். இந்த பெரிய டைனோசரோட பேர் தான் என்னது, சரி கண்ணுன்னே வச்சுக்கோங்க. இந்த பெரிய டைனோசருக்கு ஒரு கண்ணு வச்சுருங்க. இந்த பெரிய டைனோசரோட பேர் தான் என்னது, நார்வே. ஓகே தானே? நெக்ஸ்ட் இந்த குட்டி டைனோசரை சாப்பிட போதில் அந்த குட்டி டைனோசரோட கண்ணு வரைஞ்சிக்கோங்க. அந்த குட்டி டைனோசருக்கு அந்த இடம் பேர் என்னது, டென்மார்க். அந்த இடம் பேர் டென்மார்க். நெக்ஸ்ட் அடுத்தது, இந்த டைனோசருக்கு பின்னாடி முதுகில் முள்ளாக இருக்கும்ல, இந்த ஃபஸ்ட்டு முள்ளுக்கு பேர் என்னது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு முள்ளுக்கு பேர் வந்து நெதர்லாண்ட். ஃபஸ்ட்டு முள்ளுக்கு பேர் என்னது, நெதர்லாண்ட். செகண்ட் முள்ளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். செகண்ட் முள்ளுக்கு பேர் என்னது, பெல்ஜியம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு பெரிய முள், அந்த பெரிய கொம்புக்கு பேர் என்னதுன்னா, முதுகு பின்னாடி இருக்க முள்ளுக்கு பேர் என்னன்னா ஃப்ரான்ஸ். இதுதான் 3 இது. ஃபஸ்ட்டு திரும்ப சொல்கிறேன், தலை தான் என்னது, டென்மார்க்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. 3 முள் இருக்குது முதுகில், 3 முள் இருக்குது, 3 ஹம்ப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு. செகண்ட் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். தேர்டு இருக்க பெருசுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அந்த டைனோசருக்கு இருக்க வாளுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாளுக்கு பேர் தான் இட்டாலி. அந்த வால் பேர் தான் என்னது, இட்டாலி. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுல? இந்த டைனோசர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு டைனோசர் வருதுன்னு சொன்னல, இந்த டைனோசர் மொத்த பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த டைனோசரோட பேர் என்ன தான், யுனைடெட் கிங்டம்னு கேட்கலாம், இங்கிலாண்டுன்னு கேட்கலாம். புரிஞ்சா? யுனைடெட் கிங்டம்னு கேட்பாங்க, இல்லை இங்கிலாந்து அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ரெண்டுத்துல எதை கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை தான் எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசரோட உடம்பை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணு பார்த்தாச்சு. அந்த தள்ள தான் என்னது, டென்மார்க்னு சொல்லிட்டு 3 முள் இருக்கும். ஃபஸ்ட்டு முள்ளுக்கு பேர் நெதர்லாண்ட், செகண்டுக்கு பேர் பெல்ஜியம், தேர்டுக்கு பேர் ஃப்ரான்ஸ், அந்த வாலுக்கு பேர் இட்டாலின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ளே வரப்போகிறோம். அந்த உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்போட ரீஜன் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அந்த உடம்போட பேர் தான் என்னது, உடம்பு இருக்க இடம் தான் ஜெர்மனி. புரிஞ்சா? அந்த கை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைனோசர் இருக்குன்னா கை இருக்குல்ல, இதுதான் கை இல்லை கால், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பேர் தான் என்னதுன்னா போலாண்ட். அது பேர் தான் போலாண்ட். அவ்வளோதான், மொத்த இடமும் முடிச்சாச்சு. டைனோசரோட இடம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷூ.
இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் இங்கே பாருங்கள் ஒரு ஷூ மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி தெரியுதா, அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ வச்சு தான் மொத்த கதையும் இருக்குது. இப்போ ஷூவில் மெரிச்சிட்டோம், எதை மெரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷூவில் ஒரு காலில் மெரிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு பாதம் கிடையாது, பேக் ஃபுட்டில் வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல பாதத்தில் மெரிச்சிட்டோம். எந்த கண்ட்ரியை மெரிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி. அந்த காலை கீழே இருக்க இடம் தான் என்னது, அந்த ஷூக்கு காலு கீழே இருக்க இடம் தான் டர்க்கி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷூக்கு பின்னாடி மேலே ஒரு இடம் கீழே ஒரு இடம் இருக்கும். அந்த ஷூக்கு பின்னாடி லேபிள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஷூக்கு பின்னாடி மேலே கீழே மேலே இருக்க இடம் பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க இடம் பேர் தான் என்னன்னா ரொமேனியா. மேலே இருக்க இடம் பேர் ரொமேனியா, கீழே இருக்க இடம் பேர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியா. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொமேனியான்னு சொன்னால, அந்த ரொமேனியாவுக்கு பின்னாடி என்ன பண்ணுங்க ஒன்று இருக்கும். அந்த ரொமேனியாவுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் ஹங்கேரி. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஹங்கேரி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்குன்னு சொன்னல, அந்த பல்கேரியான்னு சொன்னால, ஷூக்கு பின்னாடி ஒரு இடம் பல்கேரியான்னு சொன்னால், அந்த பல்கேரியாவுக்கு பின்னாடி ஆக்சுவலாக 2 இடம் மார்க் பண்ண போகிறீங்க. ஒரு இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. அதுக்கு பின்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் இடம் பேர் செர்பியா, செகண்ட் இருக்க இடம் பேர் என்னது போஸ்னியா. ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டியது 2 பிளேஸ் தான். ஒன்று கிரீஸு, இன்னொன்று மாஸ்கோ. இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா கடைசியாக கீழே இருக்குல்ல, இங்கே இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது மாஸ்கோ மட்டும் தான். மாஸ்கோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 2த்துக்கும் சென்டரில் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இதுதான் மாஸ்கோ. ஜியாகிரஃபி 8 மார்க்ஸ் மேப் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோவும் ஈஸியாக ஷார்ட்கட் மூலிமா உங்களுக்கு சொல்லித்தரோம்.